எப்படி வேணாலும் மாறலாம். அதுவும் பெண்களா இருக்கும்போது நிறையவே மாறலாம் இல்லையா? நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு ஐடியால இருந்திருக்கோம். காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம், குழந்தைங்க, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்குள்ள வரும்போது சில பேர் மட்டும்தான் என்ன நினைச்சிருக்காங்களோ அதை அந்த அந்த லைன்லயே போக முடியுது. நிறைய பேர் வந்து கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் இல்ல வேற ஏதாவது அப்படி. பட் இப்ப நீங்க எல்லாரும் மேரேஜ் ஆனவங்களும் இருக்கீங்க, ஆகாதவங்களும் இருக்கீங்க. பட் இது ஒரு கோர்ஸா ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா 100% இதுதான் அப்படின்னு நினைச்சுதான் வந்திருப்பீங்க. யாரும் ஒரு சாய்ஸ்க்காக வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணும்போது ஸ்டார்டிங்ல எதுவுமே தொடங்கும் போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். பட் இதுதான் நீங்க இதுக்கு மேல வருஷம் ஃபுல்லா பண்ண போறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும். மேக்கப் அப்படிங்கிறது வந்து இதுக்குன்னு அப்படி கண்ண தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நீங்க ஈஸியா சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் பண்ணணும், இதுக்கப்புறம் இதுதான் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதனால இப்ப இருக்கிற மனநிலைமை வச்சு இது வருமா வராதா கஷ்டமா அப்படியெல்லாம் இது பண்ணாம இப்பதான் நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இதை விட்டு மாறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். மாறாம கஷ்டமோ நஷ்டமோ ஸ்டார்டிங்ல இதுலயே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எவ்வளவு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் உங்களோட ஒர்க் நல்லா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல டவுட்டே கிடையாது.